நகராட்சிக்கு அழுத்தம் கொடுக்க தயங்காதீங்க. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் தெருநாய்களின் தொல்லை மற்றும் தெருவில் திரியும் மாடுகள் போன்ற கால்நடைகளால் ஏற்படும் விபத்து போன்ற பிரச்சனைகள் குறித்து மெகா என்று அழைக்கப்படும் மக்கள் உரிமை நிலைநாட்டல் மற்றும் வழிகாட்டு அமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து நியூஸ்1 தமிழ்நாடு செய்தியாளர்களிடம் கூறிய மெகா அமைப்பினர், காயல்பட்டணம் நகராட்சியில் கால்நடைகளால் ஏற்படும் விபத்து மற்றும் விபரீதம் குறித்து பலமுறை முறையிட்டும் எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் இல்லை என்பதால் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டம் முடிவுற்ற பிறகு நகராட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று நகர்மன்ற தலைவர், ஆணையர் ஆகியோரிடம் மனு அளித்தனர். நகராட்சிக்கு அழுத்தம் கொடுக்க தயங்காதீங்க. 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடக்கும் போராட்டம் இன்னும் தீர்வு கிடைக்கலையே. என்ன செய்ய போறீங்க? 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடக்கும் போராட்டம் இன்னும் தீர்வு கிடைக்கலையே. அண்ணன் திருத்தூராஜ் அவர்கள் பேசுகிறார். அன்பார்ந்த பெரியவர்களே, மெகா அமைப்பின் சார்பாக இன்று நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் தேவையானது. நமது நகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட 30,000 40,000 இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. நமது ஊரில் நாய் என்பது ஒரு வேண்டாத ஒரு மிருகம். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த இடம் சென்றாலும் நாய் இல்லாத இடமே இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே ஒரு 25-30 நாய் இருக்கும். பள்ளிக்கூடம் பக்கங்களில் போனீங்கன்னா அங்கே ஒரு 5-6 நாய் இருக்கும். இப்படி பல்வேறு இடங்களில் நாய் சுற்றி திரிகிறது. நாய் வளர்க்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது தெரியுமா? உங்க எல்லாருக்கும், நீங்கள் எல்லோரும் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருக்கீங்க. இந்த நாய் எங்கே வளர்க்காங்க தெரியுமா? நம்ம குப்பையெல்லாம் போடுறாங்க அருணாச்சலத்துக்கு அந்த பக்கம். அங்கே இப்போ பயோ கேஸில் போய் பாருங்கள், கிட்டத்தட்ட 20, 30, 40, 50 நாய் அங்கே இருக்கும். நான் வாக்கிங் போன ஒரு தடவை நாய் விரட்டிட்டு அதுலேருந்து அந்த பக்கமே நான் போகிறதில்லை. இந்த நாய் வளர்ப்பதே முனிசிபாலிட்டி தானே தவிர மக்கள் கிடையாது. நகராட்சியின் சார்பாக தான் இந்த நாயெல்லாம் வளர்க்கப்படுவது. நாய் கடித்தா எவ்வளோ ஆபத்து என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், நகராட்சி சேர்மன், அங்கே வேலை பார்க்கக்கூடிய அலுவலர் அனைவருக்கும் நாய் கடிப்பதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து நன்றாக தெரிந்திருந்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த நடவடிக்கையை விட அவங்களுக்கு அங்கே கான்ட்ராக்டில் தான் அவங்களுடைய நடவடிக்கை என்பது இருந்துக்கிட்டு இருக்கு. கான்ட்ராக்டில் எப்படி கமிஷன் எடுப்பது, அதில் எப்படியும் காசு சம்பாதிக்கிறது, இதில் தான் அவங்களுடைய எண்ணங்கள் பூரா அதிகாரிகளுடைய எண்ணங்களும் இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம நாயை கட்டுப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அதே மாதிரி என்பது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. கருத்தடை பணி எங்கெங்கே போகுது? கருத்தடை பண்ணி நாயில் எங்கே கொண்டு விடுறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பரில் மாதர்கள் சென்னையில் போய் போராட போகிறாங்க. அந்த மாறு சங்கத்துடைய தலைவிகளை அவங்க வீட்டுகளில் போய் போலீஸ் வெளியே போகாதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறான். இந்த நாயை பிடிச்சி கருத்தடை பண்ணிவிட்டு அதே ஊரில் விடுவேன்னு என்னங்க அர்த்தம்? எங்கேயாவது மலைப்பகுதியில் கொண்டு விடு. கருத்தடை பண்ணிவிட்டு நீ அவ்வளோ நாயும் கொண்டு மலைப்பகுதியில் கொண்டு விடு. வல்லநாடு மலை இருக்குது, எங்கெல்லாமும் மலைப்பகுதி இருக்குது, அங்கே கொண்டு விட வேண்டியதானே. அதே இடத்தில் விடுவதனால என்ன லாபம் இருக்குது? நீங்கள் எனக்கு தெரிஞ்சது இவங்க கருத்தடை பண்ண நாயெல்லாம் திரும்ப குட்டி பிறகுது. இதுதான் இவங்களுடைய மருத்துவம். அதனால் முனிசிபாலிட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லது மெகா அமைப்பு நடத்தக்கூடிய எல்லா போராட்டத்திற்கும் மார்க்சிஸ்ட் கட்சி முழு ஆதரவு தரும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகராட்சியே கட்டுப்படுத்து வேறு நாய்களை கட்டுப்படுத்து பள்ளிவாசல் பள்ளிக்கூடம் மருத்துவமனை கடை வீதியில் சுதந்திரமாய் சுற்றித் திரியும் வேறு நாய்களை கட்டுப்படுத்து வீதிகளில் சுற்றித் திரிந்து விபத்துகளை ஏற்படுத்தும் மாட்டு மந்தையை கட்டுப்படுத்து மாடுகளை கட்டாமல் வீதிகளில் திரிய விடும் உரிமையாளர் அனைவர் மீதும் பயன்பாடு
நடவடிக்கை எடு. போடு நடவடிக்கை எடு. காயல்பட்டினம் மக்களே, காயல்பட்டினம் மக்களே, கண்டும் காணாம இருக்காதீங்க. கண்டு காணாமல் இருக்காதீங்க. ஆடு கோழி மனுஷனை கடிக்கும். ஆடு கோழி மனிதனை கடிக்கும். தெரு நாய்களை கட்டுப்படுத்த நாய்களை கட்டுப்படுத்த நம்ம ஊர் நகராட்சிக்கு அழுத்தம் கொடுக்க தயங்காதீங்க. அழுத்தம் கொடுக்க தயாராக 3 ஆண்டு காலமாக 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடக்குது போராட்டம். தொடர்ந்து நடக்குது போராட்டம். இன்னும் தீர்வு கிடைக்கலையே. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரைக்கும் விடமாட்டோம், ஓய மாட்டோம். மாட்டோம் மாட்டோம். நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரைக்கும் விடமாட்டோம், ஓய மாட்டோம். மாட்டோம் மாட்டோம். இன்னும் வன்மையாய் போராடுவோம். இன்னும் வலிமையாய் போராடுவோம். எச்சரிக்கை, எச்சரிக்கை. எச்சரிக்கை எச்சரிக்கை. இன்னும் வலிமையாய் போராடுவோம். இன்னும் வலிமையாய் போராடுவோம். எச்சரிக்கை, எச்சரிக்கை. எச்சரிக்கை எச்சரிக்கை. போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். மக்களுக்கான போராட்டம். மக்களுக்கான போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பாதிக்கப்பட்டோரின் ஆர்ப்பாட்டம். நியூஸ் 1 தமிழ்நாடு செய்திகளுக்காக காயல்பட்டினத்திலிருந்து ஜாஃபர் சாதிக்.